Sembaruti, powered by Nippon Paint, Asia's real #1 paint. Co-presented by Eldia Pure Coconut Oil மற்றும் Ratna Fan House in New Year Super Grand Sale. போறன் போடாங்க போடான்னு சொல்றேன்ல. அருண், நீ என்ன முடிவு சொல்ல போற? அதுக்கு உங்க அம்மா என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு ஒவ்வொரு செகண்டும் நடக்காத விஷயத்துக்காக நான் எதுக்கு சம்மதம் சொல்லணும்? இனி இதை பத்தி யாருமே பேசாதீங்க. ஐஸ்வர்யா வரமாட்டா. வந்தா ஐஸ்வர்யாவை வர வேண்டான்னு சொல்ற உரிமை உனக்கு கிடையாது. அப்படியே வந்துட்டா வேண்டான்னு சொல்ற உரிமையும் உனக்கு கிடையாது. இப்போ டைம் 8:45. யார் வேணாலும் வரட்டும், வராம போகட்டும். ஓ முடிவு என்ன? அது வெளியில வரணும். நீ மாறிட்டேங்கிற விஷயம் உன் டிசிஷன்ல தெரியணும். இல்ல நீ நினைச்சு கூட பார்க்க முடியாத பயங்கரமான முடிவை சந்திக்க வேண்டி. ஐஸ்வர்யா அம்மா இங்கே வரமாட்டாங்க. நடந்ததெல்லாம் மறந்துட்டு நான் உங்களுக்காக தான் வந்தேன் ஆண்டி. என்னை இந்த வீட்டு மருமகளா நீங்க எப்பவோ முடிவு பண்ணிட்டீங்க. நீங்க நினைச்சது நடக்கணும், உங்க யாரு மனசும் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நானே திரும்பி வந்துட்டேன். தலை குனிய வேண்டியது உங்க பையன் இல்ல ஆண்டி, நான் தான். கல்யாண பொண்ணா அருண் பக்கத்துல தலை குனிய வேண்டியது நான் தான்னு புரிஞ்சுக்கிட்டு திரும்பி வந்திருக்கேன். நான் ஏதாவது பண்ணி அவங்கள வரவிடாம பண்ணிடுறேன்.
போதுமா? என் பிடிவாதம், ஈகோ, செல்ஃப் ரெஸ்பெக்ட், ஸ்டேட்டஸ் அத்தனையும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருக்கேன். நான் என்ன செய்யணும் சொல்லுங்க ஆண்டி. இப்பவே இங்கேயே அருண் கையால தாலி கட்டிக்க சொல்றீங்களா? நான் ரெடி. அன்னைக்கு கோயில்ல வந்து தாலி கட்ட சொன்னவ நாளைக்கு வீட்டுக்கு வந்து தாலி கட்ட சொன்னா என்னால தாங்க முடியாது பார்வதி. அதுக்கு இந்த மாத்திரையை சாப்பிட்டு செத்தே போயிடலாம். ப்ரோ, அம்மா கொடுத்த டைம் முடிய இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. என்னோட முடிவை மாத்திட்டு உங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனா முடியல. உங்க சந்தோஷத்துக்காக என் முடிவை மாத்திக்கிட்டா ரொம்ப கஷ்டம் ப்ரோ. புத்தி மனசு ஒன்னா இருக்கணும்னு சொல்லுவாங்க. புத்தி ஒரு பக்கம் மனசு ஒரு பக்கம் இருந்தா அந்த வாழ்க்கையே ரொம்ப கஷ்டம் ப்ரோ. ஐ எம் சாரி ப்ரோ. மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. உங்க முன்னாடி நின்று பேசுற தைரியமும் தகுதியும் எனக்கு கிடையாது. இது நான் பயத்துல பேசுறேன்னா என்னன்னு எனக்கு தெரியாது. யார் என்ன சொன்னாலும், ஏன் நானே சொன்னாலும் பார்வதி வாழ்க்கையில அநியாயம் நடந்துருச்சுமா. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. எனக்கு எதிர்காலம் இருக்கா என்னன்னு தெரியாது. இருக்காங்கிற ஹோப் கூட கிடையாது. உங்களோட கட்டாயத்துக்காக தான் நான் சம்மதம் சொல்லணும். மனப்பூர்வமா கேட்டீங்கன்னா ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்லம்மா. ஆனா என் காலத்திலேயே என் வயித்துல பிறந்த மகனாலேயே சொத்தை பிரிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. Stupid fellow. என்னடா ஜென்மம் நீ? சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்க. நீ மாறவே மாட்டியா?
டேய் அருண், என்னடா ஆச்சு உனக்கு? கிறுக்கு பிடிச்சிருக்கா? ஏன்டா அப்படி எங்க எல்லாரையும் வேதனைப்படுத்துற? டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? இங்க எல்லாரையும் அழ வைக்கணும்னு டிசைட் பண்ணிட்டியா? டேய் அருண், இந்த குடும்பத்துக்காக உன் அம்மா உயிரையும் கொடுப்பா, உயிரையும் எடுப்பா. நீ யாருக்காக எதுக்காக இப்படி டிசைட் பண்ற? வேண்டாப்பா. அவனை விட்டுடுங்க. அவனுக்கு அம்மா, அப்பா, அண்ணன், குடும்பம் இப்படி சென்டிமெண்ட் எதுவுமே இல்ல. கெட்டு போனவன் போய் சேரணுமே தவிர இங்க இருக்க கூடாது. மாறுவான்னு நினைச்சிட்டு இருந்தவன் இப்படி விஷ கிருமியா மாறிட்டா அத விட்டு வைக்க கூடாது. முழுசா ஒழிச்சிடணும். உயிரை விட மானம், மரியாதை, குடும்ப கௌரவம் தான் முக்கியம்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவன் எல்லாத்தையும் விட அவன் பைத்தியக்காரத்தனத்தை சாதிச்சுதான் ஆகணும்னு பிடிவாதமா இருக்கான். கூடாது, நீ வாழக்கூடாது, நீ வாழவே கூடாது. மா மா வேண்டாமா மா மா ப்ளீஸ் மா. சொன்னா கேளு. இதெல்லாம் வேண்டாம் ப்ளீஸ் கண்ணை கொடுங்க. அகிலா ப்ளீஸ், சொன்னா கேளு, விட்டுரு. ப்ளீஸ் மா. அக்கா வேணாக்கா, விட்டுருங்க அக்கா. யாரும் எதுவும் பேச வேண்டாம். வேண்டாம் மேடம். இது பாசத்துக்கும் கௌரவத்துக்கும் நடுவுல அம்மாவுக்கும் மகனுக்குமான விஷ பரீட்சை. எவ்வளவு சொன்னாலும் கேட்காம தாம் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு நிக்கிற இவன் பிடிவாதம் தப்புன்னா இதுல இருக்கிற ஒரு புல்லட் பெத்த மகனை பழி வாங்கட்டும். குடும்பம் நல்லா இருக்கணும்னு பெத்த தாய் நடத்துற போராட்டம் தப்புன்னா இந்த புல்லட் ஏன் தலையை சிதறடிக்கட்டும். உன்னை நான் பெத்த பாவத்துக்காக ரிஸ்க் நானே முதல்ல எடுத்துக்கிறேன். அம்மா மாமா ப்ளீஸ் மா வேண்டாமா. மா ப்ளீஸ் மா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அகிலா அவசரப்படாத, சொல்றத கேளு. ஆண்டி ப்ளீஸ் துப்பாக்கி எடுங்க. நீங்க என்ன செய்ய சொன்னாலும் நான் செய்யறேன்.
ஐயோ அக்கா வேணாக்கா. மாமா எங்க வேண்டாங்க, என் பேச்ச கேளுங்க. பெரியம்மா, வேண்டாம் பெரியம்மா, சுற்றாதீங்க பெரியம்மா. தயவு செஞ்சு இதுல யாரும் தலையிட வேண்டாம். நடக்கிறது நடக்கட்டும். நொடியில போற உயிருக்காக யாரும் போராட வேண்டாம். மா மா அம்மா அம்மா வேண்டாம்மா ப்ளீஸ். ப்ளீஸ் ஆண்டி அகிலா please. ஆண்டி வேண்டாம். டேய் அருண் வேணாம்டா. அருண் டேய் அருண், செத்து போயிடுவடா. சொன்ன கேள், துப்பாக்கி எடுறா. சொல்றத கேளு ப்ரோ. அண்ணா வேணாம், அண்ணா ப்ரோ வேணாம் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. அகிலா, நீ சொன்னாதான் அவன் கேட்பான். வேண்டான்னு சொல்லு அகிலா, ப்ளீஸ். அருண், டேய் அருண். அருண் வேண்டாம். எனக்கு உயிர் பயம் வந்துருச்சு. அதான் நான் சுட்டுக்கல.
உயிரை விட கௌரவம் பெருசுன்னு நான் தெரிஞ்சுக்காம போயிருக்கலாம். ஆனா இப்போ உயிர் பெருசுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் வீட்ல இருந்தா தானே இவ்வளவு ப்ராப்ளம் எல்லாம் இருந்தா தானே. நான் போறேன். அருண் நில்றா. ஏய் நில்லுன்னு சொல்றேன்ல. அருண் ஆதி